Hi, Grade 12 NCERT Chemical Kinetics சாப்டர்ல புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். Question number 4.29. The time required for 10% completion of a first order reaction at 298 Kelvin is equal to that required for its 25% completion at 308 Kelvin அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The value of A கொடுத்துட்டாங்க. Calculate K at 318 Kelvin and EA கேட்டிருக்காங்கப்பா. ஸோ முதல்ல ரெண்டு பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் குடுத்துருக்காங்க. வேற டெம்பரேச்சர்ல. அது 2 ஈக்குவல் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ் 1. ஸோ நான் C1 அப்படின்னு போட்டுக்கிறேன். டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, 298 கெல்வின் குடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து நான் டைம் ரெக்வயர்ட் கண்டுபிடிக்கிறேன். T that is equal to 2.303 ஃபர்ஸ்ட் ஆர்டர்ன்னு குடுத்துட்டாங்க. டிவைடட் பை K. ஏன்னா K ஈக்குவல்ன்னு வரும். Kவ நான் கீழ கொண்டு வந்துட்டேன். இன்டு லாக் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 10% கம்ப்ளீஷன் குடுத்துட்டாங்க. அப்ப ரிமைனிங் மிச்சம் நம்மட்ட என்ன இருக்கும்? 90 இருக்கும். ரைட்டா? ஸோ அப்ப இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்? T யோட வேல்யூ ரிலேட் பண்ணிக்கணும். இந்த T ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ஸோ லாக் 10/9 போட்டு, ஸோ அத நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, நமக்கு என்ன ஆன்ஸர் வரும் அப்படின்னா, அ T that is equal to 0.1054 டிவைடட் பை K அப்படின்னு வரும். சரியா? ஸோ அதே மாரி கேஸ் 2 எடுத்துக்கோங்க. கேஸ் 2 என்ன குடுத்துருக்காங்க? அட் 308 கெல்வின் அட் 308 கெல்வின் டெம்பரேச்சர். ஸோ இதுல வந்து T வேல்யூ டைம் தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை K. இத K டேஷ்ன்னு எடுத்துக்கிறேன். இத என்ன பண்ணிக்கிறேன்? T டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக செகண்ட் கேஸ. இன்டு லாக் ஆஃப் 100 எவ்வளவு 25% கம்ப்ளீஷன் அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு 10 போட்டோம். அடுத்து என்னது 25% கம்ப்ளீஷன். அப்ப இங்க 25%னா என்ன வரும்? 75 வரும். இப்ப இத ஒர்க் அவுட் பண்ணோம்னா வில் கெட் T டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 0.2287 டிவைடட் பை K டேஷ் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? டேட்டா படி Tயும் T டேஷும் சேம். அதாவது இது 10% கம்ப்ளீஷனும் 25 கம்ப்ளீஷனும் எப்படி இருக்கும் நமக்கு? ஈக்குவல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்ப இது 2யும் நான் ஈக்குவல் பண்றேன். அப்ப ஈக்குவல் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க. 0.1054 divided by K that is equal to 0.2287 divided by K dash. So அப்ப K dash divided by K that is equal to 0.2287 divided by 0.1054 and that is equal to 2.7296. ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இப்ப K dash K ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அரினியஸ் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அரினியஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? log of K2 by K1 that is equal to EA divided by 2.303 into R. அடுத்து என்ன வரும் நமக்கு? T2 minus T1 divided by T1 T2 வரும். ஸோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா EA கிடைக்கும். இப்ப பாருங்க log of 2.7296 that is equal to EA divided by 2.303 into R ஓட வேல்யூ 8.314. அடுத்து பார்த்தீங்கன்னா T2 minus T1. ஸோ அப்போ என்ன இருக்கு? 298 minus 308 10 வருது. அண்ட் டிவைடட் பை 298 into 308. ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா EA கிடைக்கும். ஸோ அப்போ EA that is equal to நமக்கு என்ன வரும்? log of 2.72 into 2.303 into 8.314 into 298 into 308. ஸோ எவ்வளோ இருக்கு பாருங்க. அண்ட் டிவைடட் பை என்ன போடுவீங்கன்னா 10. ஏன்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 10 தான் வரும். அப்போ 10 இது போட்டிங்கன்னா நமக்கு EA வேல்யூ கிடச்சிரும். அப்போ EA that is equal to என்ன வருதுன்னு பாருங்க. 76640 ஜூல் வருது. ஸோ அதை ஜூல் பெர் மோல் வருது. இதை கிலோ ஜூலாக மாற்றணும்னா 76.64 கிலோ ஜூல் பெர் மோல் வரும். பெர் மோல் நாங்கள் எழுதல இடம் இல்லாதனால ஸோ கிலோ ஜூல் வரும். ரைட்? ஸோ EA கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் K வேல்யூ அட் 318 கெல்வின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ EA வேல்யூ தெரியும். K at 318 கெல்வின் கேட்டிருக்காங்க. ஸோ 318 கெல்வின்ல K ஓட வேல்யூ. அப்போ நமக்கு என்ன தெரியும்? log K that is equal to log A minus EA by 2.303 RT அப்படின்னு தெரியும். ஸோ log K equal to A வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? log of 4 into 10 to the power of 10. ரைட்டா? ஸோ மைனஸ் ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 76640 divided by 2.303 into 8.314 into temperature 318.
ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு லாக் கே வேல்யூ கிடைக்கும். அப்போ லாக் கே எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -1.9855 கிடைக்குது. இதுதான் எனக்கு லாக் கேவோட வேல்யூ. ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணணும், நம்ம ஆன்டி லாக் எடுக்கணும். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் -1.9855 எடுக்கணும். ஸோ நான் ஆன்டி லாக் எடுத்தேன்னா எனக்கு கேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.034 × 10⁻²/2 வருது. ரைட்டாப்பா? ஸோ அது 1. ஸோ இதுதான் ஆன்சர். கேவோட வேல்யூ எனக்கு கிடைக்குது 1.034 × 10⁻² கிடைக்குது. இதுதான் கேவோட வேல்யூ. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இஏ கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணுறோம், நம்ம 2 டைம் இருக்குது. ஸோ கேஸ் 1 கேஸ் 2ன்னு போட்டு என்ன பண்ணிட்டோம், 2 டைமையும் ஈக்குவேட் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணிட்டோம், இஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு 318 கெல்வினில் கேவோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்ன வருது, 1.034 × 10⁻² அப்படின்றது தான் ஆன்சர். தேங்க்யூ.